இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறு அமைக்க ONGCக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எண்ணெய் கிணறு அமைக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறு அமைக்க ONGCக்கு தற்போது அனுமதி வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே ONGCக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை தற்போது வழங்கியுள்ளது. இருபது இடங்களில் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தற்போது சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது கிடைத்திருக்கிறது. 20 இடங்களில் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ONGCக்கு 20 இடங்களில் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியில் முதற்கட்டமாக இதுபோன்ற சுற்றுச்சூழல் அனுமதி தேவைப்படுகிறது. அந்த சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது ONGCக்கு கிடைத்திருக்கிறது. 20 இடங்களில் சோதனை கிணறுகளை அமைக்க குறிப்பாக தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், வேப்பங்குளம் உள்ளிட்ட 20 இடங்களில் தற்போது எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGCக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இந்த அனுமதியை ONGCக்கு வழங்கியுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியில் முதற்கட்டமாக 3000 மீட்டர் ஆழம் வரை 20 கிணறுகளை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், வேப்பங்குளம் உள்ளிட்ட 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த 20 இடங்களில் தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், வேப்பங்குளம், காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், மணக்குடி, சீனங்குடி, அழகர் தேவன் கோட்டை உள்ளிட்ட இடங்களும் அடங்கும். முதற்கட்டமாக 3000 மீட்டர் ஆழம் வரை 20 கிணறுகளை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், மணக்குடி, சீனங்குடி, அழகர் தேவன் கோட்டை, தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், வேப்பங்குளம் உள்ளிட்ட 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGCக்கு சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எண்ணெய் கிணறுகளை அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் மாநில அரசு எந்த முடிவும் எடுக்காத நிலையில்
சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 இடங்களில் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியுள்ளது. ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGCக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 இடங்களில் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் மாநில அரசு எந்த முடிவையும் எடுக்காத நிலையில் தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் ஹைட்ரோ கார்பன் சோதனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. தற்போது பூவுலகின் நண்பர்கள் திரு சுந்தரராஜன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். 20 இடங்கள்ல எண்ணெய் எடுக்க தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்திருக்கிறது ONGCக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இனிமேல் புதிதாக நாங்கள் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் அவர்களே ஒரு தெளிவாக நிலைப்பாடு எடுத்து அறிவித்தாரு. ஆனா இந்த பின்னணியில எப்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு அதிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் கடும் கண்டனத்துக்குரியதாக பார்க்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுக்கும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை விட்டுவிட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கும் போது தமிழ்நாடும் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளால் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை பகுதியில் அறிவித்து இனிமேல் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அனுமதிக்க மாட்டோம் என்று நிலைப்பாடு எடுத்த நிலையில இந்த அனுமதியை வழங்கியிருப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த அறிவிப்பை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது செயல்படுத்தப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? பொதுவாகவே இதை போன்ற புதைப்படிம எரிபொருள் சொல்லுவோம், ஃபாசில் ஃபியூயல்ஸ். அவை பல்லாயிரக்கணக்கான அடிகள் ஆழத்துல இருக்கும். அதை எடுக்கும் பொழுது அதை எரிக்கும் பொழுது காலநிலை மாற்றம் அதிகரிக்கும். அது ஃபாசில் ஃபியூயல் தான் காரணம்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த நிலப்பரப்பு முழுவதாக பாழ்பட்டு போயிடும். ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் கடும் வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம். நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அங்க நிலம் உள்ள இறங்கும். ஆக்சுவலா இது காவிரி டெல்டாவோட பல பகுதிகளை, நாகப்பட்டினம் போன்ற பல பகுதிகள் நீங்க பார்க்க முடியும். பல இடங்கள்ல கடல் மட்டத்தோட கீழே போயிருக்கும் பல பகுதிகள். ஏனென்றால் அங்கு அதிகமாக கடந்த 40-50 ஆண்டுகளாக துறப்பணிகள், அதாவது எண்ணெய் மற்றும் வாயுக்கான துறப்பணிகள் நடைபெற்ற போது நிலம் உள்ள இறங்கும். நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அதை எடுத்து நம்ம எடுத்து எரிக்கும்போது வளிமண்டலத்துல போய் கார்பன் சேரும். அது காலநிலை மாற்றத்தை அதிகரிக்கும். ஸோ தொடர்ச்சியான பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நன்றி திரு சுந்தரராஜன், இணைப்பில் வந்தமைக்கு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் திரு சேதுராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 20 இடங்கள்ல எண்ணெய் எடுக்க தற்போது ONGCக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதோடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? 20 இடங்கள்ல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுக்கான கிணறுகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா இந்த வட்டாரம் என்பது ஒரு 1403 சதுர கிலோமீட்டர்ல தரைப்பகுதியும் ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பகுதியும் இருக்கிறத பார்க்கலாம். நீங்க இந்த போட்டிருக்கிற மேப்லயே நீங்க பார்க்கலாம். அது இந்த கிட்டத்தட்ட தேவிப்பண்டத்திலிருந்து தொண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வாலிநோக்கம் அந்த கடல் பகுதியும் நீங்க குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். கடல் பகுதியில இப்ப இந்த மாதிரியான இடங்கள் பவளப்பாறைகள் கேந்திரமாக இருக்கக்கூடிய பகுதி. மன்னார் வளைகுடா பவளப்பாறைகளை பாதுகாக்கக்கூடிய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. ஆனா இப்ப இந்த 20 கிணறுகளுமே தரைப்பகுதியில வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த ராமேஸ்வரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா வைகையினுடைய அந்த குத்துவார பகுதிகள் அங்க விவசாயங்கள்
கேந்திரமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல இது செயல்படும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய விளைவுகளை கண்டறிவதற்காக மாநில அரசால் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு முதலாவதாக காவிரி டெல்டா பகுதிக்கான ஆய்வுக்காக முதலாவதாக தொடங்கப்பட்டா கூட அது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பாதிப்பு, குறிப்பா ஏற்கனவே இருந்த ராமநாதபுரத்தில் இருந்த பாதிப்புகளையும் அது ஆய்வு செய்ததாக தகவல் வந்தது. குறிப்பாக அந்த அறிக்கையை அந்த குழு சமர்ப்பிக்கும் போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கு அதுல அப்படின்னு சொல்லிதான் அந்த அறிக்கையை மாநில அரசு கொடுத்தாங்க. அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படல. அதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கை, அந்த அறிக்கை மீதான நடவடிக்கையும் மாநில அரசு தொடங்காத சூழல்ல இப்ப இதெல்லாம் பாதிப்பு இருக்கலாம்ன்ற ஒரு ஐயப்பாட்டோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த திட்டத்தை மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் சார்பாக இப்ப வழங்குவது என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு. இது ஏற்கனவே என்னன்னா நீங்க இந்த சோதனை கிணறுகளுக்கு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் என்பது இருந்தது. இது மத்திய அரசால சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்துல ஜனவரி 2020 என்ன பண்ணாங்கன்னா அதை மாநிலத்தினுடைய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்திற்கு இந்த அனுமதி வழங்கலாம் சோதனை கிணறுகளுக்கு அப்படின்னு சொல்லி அதை மடைமாற்றினாங்க. அப்படி மடைமாற்றும் போது கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மக்களுடைய கருத்து கேட்பு நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வாசகமும் அதுல சேர்த்திருந்ததை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த கண்டிஷன் படி, 1B கண்டிஷன் படி இப்ப இந்த அடிப்படையில இங்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒரு கருத்து கேட்பு நடத்தலாம். நடத்தாதான் அவங்களுடைய விருப்பம் அதுல இருக்க அடிப்படையில அந்த மாதிரி இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமலே, ஏன்னா அதுக்கான விலக்கு இருக்கின்ற காரணத்தை கூறி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாம இப்ப அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். மாநில அரசு உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் மீது இருக்கக்கூடிய தாக்கங்களை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான அதிகாரம் இப்ப மாநில அரசு கையில இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஏற்கனவே மத்திய அரசு இதை சோதனை கிணறுகளுக்கு மாநில அரசுக்கு வழங்கியதையும் நம்ம ஏற்கனவே கண்டிச்சோம். இது சரியான இருக்குன்றதை நம்ம குறிப்பிட்டிருந்த அடிப்படையில இது உடனடியாக மாநில அரசு இதுல கவனம் எடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கருத்தா இருக்கு. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சேதுராமன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.